ஏற்றுக்கொள்ள உத்தோத்பாத ஆரியன் வහන්සේ அவர்களுடைய சீடரான ஆரியன் அவர்கள் இந்த மண்டபத்துக்கு வந்திருக்கிறார். தெருவன் சரணம் ஆரியன் அவர்களுக்கு. திருவன் சரணம். தெருவன் சரணம். நமோ தஸ் பகவத்து அரஹத்து சம்மா சம்புத்தஸ். அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாம பார்ப்போம், இந்த சத்திய தர்மம், புத்தோத்பாது சத்திய தர்மம் நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்க எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கலந்து கொண்டு தர்மம் பற்றின, சத்தியம் பற்றின பிரச்சனைகள் இருந்தா எங்களோடு உங்களுக்கு நேரடியாக இந்த கலந்துரையாடல் கலந்து கொண்டு கதைக்கலாம். இப்போ நாங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போவதற்கு ஒரு டாபிக், ஒரு தலைப்பு. அந்த தலைப்பானதுதான் ஒரு நபரை சரணடைவதுதான் புத்த தர்மமா, அப்படியாட்டி தர்மத்தை சரணடைவது தான் புத்த தர்மமா? இதுதான் இன்றைய தலைப்பாக இருக்கிறது. அப்போ உலகத்துல இன்னைக்கு நாங்க எடுத்து பார்த்தா வெவ்வேறு மனிதர்கள், வெவ்வேறு மதங்கள், வெவ்வேறு கோணங்களில் வாழும் மனிதர்கள் ஏராளமா இருக்கிறாங்க. எல்லா நாடுகளிலும் இப்படித்தான் இருக்கிறாங்க. அப்ப இவங்க ஏதோ ஒரு நபரை, ஒரு உயிரை சரணம் செய்கிறார்கள், சரணடைகிறார்கள். அப்போ அந்த காலத்திலும் சரி, புத்த காலத்திலும் சரி, இன்றைய காலகட்டத்திலும் சரி, நபர்களை சரணடைவதாக, ஒரு நபரை குருவாக எண்ணிக்கொண்டு அந்த குருவை சரணடையும் மனிதர்கள் இன்னைக்கு உலகத்துல ஏராளமா இருக்கிறாங்க. உதாரணமா எடுத்து பார்த்தா, இந்தியாவுல பார்த்தா நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் போதனை செய்கின்ற தியானம் பற்றின, இறைவனை பற்றின, ஆண்டவனை பற்றின போதனைகளை கேட்டு அவர்களை சரணடையும் மனிதர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனை, ஒரு நபரை சரணடைவதன் காரணமா நாங்க ஒரு கட்டத்துக்கு போறோம், அதாவது உச்சக்கட்டத்துக்கு போறோம். அப்ப அந்த உச்சக்கட்டமானது ஒரு பக்கத்தை எங்களுக்கு உருவாக்கி தருது. அப்போ ஒரு பக்கம் நாங்கள் செல்லும் போது அங்கே ஒரு நபர் இருக்கிறார், ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு குரு இருக்கிறார். அப்போ அதன் காரணமா நாங்க அவங்கள சரணடைகிறோம். அவங்க சொல்றதுதான் சரி, அவர் தான் என்னுடைய குரு, அவர் தான் என்னுடைய குருநாதர் என்று சொல்லும். அவரை வழிபடும், அவர் செல்லும் வழியை பின்பற்றும், அவருடைய வழியில் பயணிக்கும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ இப்படியான மனிதர்கள் ஒரு நபரை சரணடைகிறார்கள், இல்லாட்டி ஒரு மனிதனை, ஒரு உயிரை சரணடைகிறார்.
அப்போ இதற்கும் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் சத்திய தர்மத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, பகவான் புத்தர் அவர்கள் என்னைக்குமே சொல்லல ஒரு நபரை சரணடைங்க, ஒரு நபரை சரணம் சொல்லுங்க, என்னை சரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி புத்தர் அவர்கள் எங்கேயுமே யாருக்குமே சொல்லல. நாங்க கூட இந்த நிகழ்ச்சியை துவங்கும் போது எங்களுடைய குருநாதர் அவர்களை வணங்கி மரியாதைக்கு உரிய குருநாதர்கள் என்று வணங்கி அப்படித்தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். அப்ப அது சாதாரணமா ஒரு மனிதன், அப்போ குரு என்று ஒருவர் இருக்கிறார், அப்போ அவரை சரணடைகிறார் ஒருத்தர் இருக்கிறார் என்ற நிலையில் தான் இதை பார்க்கக்கூடும். அதுதான் பார்க்கிறாங்க. ஆனால் அதுல ஒரு விஷயம் இருக்கு, அது இன்னும் தெரியாம இருக்கு. நாங்க கற்றுக்கொண்டவரிடம் நாங்கள் அதற்குள்ள மரியாதையை, அதற்குள்ள அந்த கௌரவத்தை நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதுக்காக ஒரு நாங்கள் நபரை சரணம் செல்கிறோம், ஒரு குருவானவரை சரணம் செல்கிறோம் என்றால் அது நிலையானதாகும். ஏனென்றால் இந்த சத்திய தர்மத்துக்குள் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் இந்த சத்திய தர்மத்துக்குள் ஒருவர் இல்லை. ஒரு நபரோ, ஒரு உயிரோ, ஒரு மனிதனோ இங்கே அப்படி யாருமே கிடையாது. அப்போ ஒரு உயிரும் இல்லைன்னு சொன்னா, ஒரு நபரும் இல்லைன்னு சொன்னா, அப்போ அங்கேதான் அந்த துஷ்டியிலிருந்து மீண்ட சுபாவம். துஷ்டியில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் ஒரு மனிதனை, ஒரு உயிரை சரணடைகிறோம். அதுதான் இந்த மனிதனுடைய ஏதோ ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கிறார், ஏதோ ஒரு உலகத்துக்குள் அவர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ அது அப்ப அந்த பிடிப்பில் அவர் இருக்கிறார், பிடிப்பில் இருந்து அவர் மீளல. அப்ப அந்த பிடிப்பில் இருந்து மீளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை தேடினார்கள், கண்டுபிடித்தார்கள். சித்தார்த்தராக இருக்கும்போது உலகில் எல்லாருமே பிறக்கிறாங்க, இறக்குறாங்க, வயசு போகுது, நோய்வாய்ப்படுறாங்க, இறந்து போறாங்க. அப்ப இந்த வாழ்க்கையில நாங்க ஏதோ ஒரு கோணத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கோணம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு உலகம். அவரவர் உலகத்தில் அவரவர் வாழ்கிறார், அவரவர் ஒரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அவரவர் வாழ்கிறார். அப்ப அந்த மனோ உலகத்தில் தான் எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ இதுதான் மனதின் மாயை என்றுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். எல்லாருமே மனதால் உருவாக்கப்பட்ட உலகத்தில் வாழ்றாங்க. அப்போ இதுதான் மனதின் மாயை. இதை புரிஞ்சு கொள்ளத்தான், சத்தியத்தை புரிந்து கொள்ளத்தான் தேடினார், எப்படி இதை நாங்கள் புரிந்து கொள்வது என்று. தேடி பார்த்தா எங்கேயுமே எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு கோணம் இருக்கு, ஏதோ ஒரு திருஷ்டியில இருக்கிறாங்க. இப்ப எல்லா திருஷ்டியிலிருந்தும் மீளணுமா இருந்தா நாங்க உண்மை சத்தியம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்ப புரிஞ்சு கொண்டார் சித்தார்த்தர் அவர்கள். பட்டிச்ச சமபாத தர்மத்தினூடாக, மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதத்தினூடாக, மனம் உருவான விதம் பற்றி தேடி விமர்சித்து பார்த்து அதில் மேலும் வழிக்கு நடைமுறையில் இதை கையாண்டு புரிந்து உணர்ந்து பிரத்யட்சம் அடைந்தார்கள். அப்போ அங்கே உயிரும் இல்லை, நபரும் இல்லை. சத்தியத்தை புரிஞ்சதன் பிறகு, சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு அங்கே ஒரு உயிரும் கிடையாது, நபரும் கிடையாது. அப்ப அங்கே இருப்பது என்ன? அங்கே எல்லாமே இந்த சிஸ்டம் மட்டும்தான், சென்சார் சிஸ்டம் ஓடுது. அப்போ அதுக்குள் ஒருவர் இல்லாம சிஸ்டம் ஓடுதுன்னா அப்போ அங்கே ஒருவர் இல்லை. அப்ப ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதும் இல்லாத, ஒன்றும் இல்லாத சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் புரிந்து உணர்ந்து பிரத்யட்சம் அடைகிறார்கள். அப்ப அதுக்கு பெயர் தான் புத்தர்.
இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்த நிலைக்கு பேர் தான் புத்தர். அப்போ புத்த சுபாவம் அடைகிறார். புத்த சுபாவம் அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை தான் உலகத்துக்கு போதனை செய்கிறார். இப்ப நீங்க நினைக்கிறது எங்கேயுமே இல்லை, நீங்க நினைக்கிறது எங்கேயுமே கிடையாது. நீங்க எல்லாமே நினைச்சு கொண்டிருக்கீங்க. நீங்க கடவுள் இருக்குன்னு சொல்லி நினைக்கீங்க, ஆண்டவன் இருக்கிறான்னு சொல்றீங்க, அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றீங்க, எல்லாமே இருக்கிறாங்க, எனக்கு எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்குதாங்க இருக்கிறாங்க இருக்குதுன்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டது நினைப்பில் வாழ்றீங்க. இப்ப நினைப்புள் நீங்க வாழும்போது மன உலகத்துல தான் நீங்க வாழ்றீங்க. உண்மையாக இருக்கும் உலகத்துல கிடையாது. அப்படி ஒரு உலகம் எங்கேயுமே இல்லை. இப்போ மன உலகத்துல வாழும் நீங்க மனதின் மாயைக்கு அகப்பட்டு தான் இருக்கீங்க. மாயைக்கு அகப்பட்டு இருக்கும் நீங்க பிறப்பு இறப்பு என்ற பயணத்துல போய்கொண்டே இருக்கீங்க. உங்களுக்கு மிஞ்சுவது வெறும் துன்பம் மட்டுமே. துன்பத்திலிருந்து நீங்க விடுதலை பெறணுமா இருந்தா, துன்பத்திலிருந்து நீங்க விமோச்சனம் அடையணுமா இருந்தா, நீங்க உண்மை என்ன, சத்தியம் என்ன என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்ப அதுக்குத்தான் இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். அப்போ இதை கேட்டு புரிந்து வழிக்கு நடைமுறையில் வரும்போது, அப்போ அங்கே அவர் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்கிறார். அப்போ அந்த உணர்ந்த சத்தியத்தை உணர்வதற்கு அவர் போதனை செய்யும் போது அவர் போதிப்பது ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்திய தர்மத்தை. ஏதும் இல்லாத ஒன்றும் இல்லாத சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்த நிலையான புத்த நிலையில் இருப்பவர் ஒருவர் இருக்கிறாரா? இல்லை, அங்கே ஒருவர் கிடையாது. புத்தர் என்றால் ஒருவர் அல்ல. யோ தம்மம் பசதி சோ மம் பசதி. தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார். தர்மம் சொன்னா ஏதும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அவர் அந்த தர்மத்தை கண்டவர் யாருன்னு சொன்னா அவர் புத்த சுபாவம் அடைகிறார். அப்போ அங்கே ஒருவர் இருக்கிறாரா? இல்ல, அங்கே ஒருவர் கிடையாது, அங்கே ஒருத்தர் இல்லை. அப்ப இந்த நிலைக்கு பெயர் தான் புத்தர் என்றார். அப்ப அவர் போதனை செய்யும் தர்மமானது சத்திய தர்மமாகும். அப்போ அந்த வழிக்கு வருபவர் அந்த வழியில் பயணிக்கிறார் என்றால் அவர் புத்த சுபாவம் அடைவார் என்பதை பகவான் புத்தர் அவர்கள் உறுதியாக கூறுகிறார்கள். அப்போ இங்க ஒரு குருநாதர் இருக்கிறாரா? ஒரு நபர் இருக்கிறாரா? ஒரு உயிர் இருக்குதா? இல்ல, எல்லாமே ஏதும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்போ யோ அப்ப இந்த சத்திய தர்மத்தை புரிந்து கொள்பவர் ஒரு நபரோ ஒரு உயிரோ ஒரு மனிதனையோ அல்ல அவர் சரணடைகிறார். தம்மம் வினா நத்தி பிதாச்ச மாத்தா. தர்மத்தை தவிர தாய் தந்தையர் என்று இங்க ஒன்றும் கிடையாது. நாங்க எல்லாமே நினைச்சு கொண்டிருக்கோம், தாய் தந்தை பிள்ளைகள் மகன் மகள் அப்படின்னு நண்பர்கள் உறவினர்கள் சொல்லி எல்லாமே நினைச்சு கொண்டிருக்கோம். சத்தியத்தை கண்டவருக்கு தர்மத்தை கண்டவருக்கு இது எல்லாமே வெறும் எண்ணங்கள். அம்மா என்றாலும் சரி, அப்பா என்றாலும் சரி, அது ஒரு எண்ணம் மட்டுமே. அப்ப எண்ணம் என்றால் கண்ணும் காதும் மூக்கு நாக்கு உடல் என்ற சென்சர்கள் இணைந்த ஒரு இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது தான் அப்போ எண்ணம் என்பது. அப்போ எண்ணம் என்பது வெளியில் இல்லை. அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில இருக்கு, வாழை மரம் வெளியில இருக்கு, இல்ல அது கண்களுக்கு தெரிந்த ஒரு வர்ணம், காதுக்கு கேட்ட சத்தம், இது இரண்டும் இணைந்த ஒரு எண்ணம் தான் அப்போ வாழை மரம். வாழை மரம் வெளியில இருக்கு இல்ல, அப்போ அது ஒரு எண்ணம். அப்போ மனசுல தான் இருக்கு. அப்போ மனதில் இருக்கும் உலகத்தில் தான் நாங்கள் வாழ்றோமே தவிர வெளியில் இருக்கும் வாழை மரம் என்ற உலகத்தில் அல்ல. அதுதான் பரம சத்தியம். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது அவர் வெளி உலகம் அவருக்கு உண்மையாகாது. வெளி உலகம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிடையாது. அப்ப அவருக்கு வெளியில குருநாதர் ஒருவர் இருக்கிறாரா? ஒரு உயிர் இருக்குதா? ஒரு நபர் இருக்கிறாரா? ஒரு மனிதன் இருக்கிறாரா? இல்ல, அப்படி ஒண்ணு கிடையாது. அப்படி ஒருத்தர் எங்கேயுமே இல்லை. எல்லாமே
சென்சர். கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, காதுக்கு கேட்டுச்சு. இந்த ஐம்புலன்களால் உருவானது தான் உலகம். அப்போ ஐம்புலன்களை நாங்கள் இங்கே புரிந்து கொள்ளும் போது, அப்போ அதால் உருவானது வெளியில் இருக்குதா? அப்போ வெளியில் இல்லையே. வெளியில் இல்லைன்னு சொன்னா அப்ப ஒரு மனிதனும் இல்லை, ஒரு உயிரும் இல்லை, ஒரு நபரும் இல்லை. அப்போ இந்த சத்தியத்தை தான் அவர் சரணடைகிறார். சத்தியத்தை, தர்மத்தை சரணடைபவர் ஒரு நபரை அல்ல சரணடைகிறார். அப்போ ஒரு நபரை சரணடையும் ஒரு மனிதன் தியானம் பண்ணிக்கொண்டு அவர் போதனை செய்ததை, அவர் சொன்னதை வைத்துக் கொண்டு தியானம் பண்ணி சமத்துவ சமாதியில் மூழ்கி இருந்தாலும் அவருக்கு குருநாதர் உண்மையாக இருக்கிறார், இவர் சொன்ன வழிதான் நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த துஷ்டியில் இருக்கும் மனிதன் ஒரு கோணத்துக்குள் இருக்கிறார், ஒரு ஒரு பிடியில் இருக்கிறார். அப்ப அந்த பிடியில் இருந்து அவர் விடுதலை பெறல. அப்ப அதன் காரணமாக அவருக்கு துன்பம் மிஞ்சி இருக்கிறது. துன்பத்திலிருந்து அவர் முற்றுமுழுதாக விடுதலை பெறல. ஆனால் இந்த பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் இந்த சத்திய தர்மத்தை புரிந்து கொள்ளும் ஒரு மனிதர் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறார். அப்போ அவர் புரிந்து கொண்ட சத்திய தர்மத்துக்குள் ஒருவர் இருக்கிறாரா? ஒரு நபர் இருக்கிறாரா? ஒரு உயிர் இருக்குதா? அப்படி ஒண்ணு இல்லையே, அப்படி ஒண்ணு கிடையாது. அப்ப அப்படி ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா, அப்படி ஒருத்தர் கிடையாதுன்னு சொன்னா, அப்ப அவர் சரணடைந்தது எதை? தர்மத்தை, சத்தியத்தை சரணடைந்தார். அப்போ அதற்குள்ள ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொன்னா அங்கே என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை, சூன்யம். சூன்யத்தோ லோகோ அவேகாச மோகராஜ சதாசத்தோ. உலகத்துல எதுவுமே கிடையாது, நாங்க எல்லாமே நினைச்சு கொண்டிருக்கோம். நினைக்கும் இடத்தில் எதுவுமே இல்லை, எல்லாமே வேஸ்ட். வெத்தான உலகத்துல நாங்கள் இருக்கு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கோம். நினைப்பில் இருக்கும் நாங்க மனோ உலகத்துல சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது நாங்கள் உண்மையை காண்கிறோம், யதார்த்தத்தை காண்கிறோம். அப்போ உலகம் எங்களுக்கு உண்மையாகுமா? இல்லையே. அப்போ சூன்யம், ஏதும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அத்தானுதிட்டிங் வச்ச மச்சுராஜான பசதி. ஆத்ம துஷ்டியில் இருக்கிறோம், எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கும் ஒரு மனிதன் இருப்பது ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ள. அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் மனிதன் அந்த துஷ்டியிலிருந்து தான் மீள்கிறார், ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை பெறுகிறார். அப்ப ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை பெற்றவருக்கு உலகம் உண்மையாகுமா? உலகம் உண்மையாகாது. உலகம் உண்மையாகாதுன்னு சொன்னா அப்ப அவருக்கு சரணடைவதற்கு ஏதாவது இருக்குதா? ஏதோ ஒருவர் இருக்கிறாரா? ஒரு மனிதர் இருக்கிறாரா? ஒரு உயிர் இருக்குதா? இல்லை, அப்படி ஒன்று கிடையாது, அப்படி ஒண்ணு எங்கேயுமே இல்லை. அப்போ ஏதும் இல்லாத, ஒன்றும் இல்லாத சத்திய தர்மத்தை சரணடையும் இந்த சுத்தவத் ஆரிய சிராவகர் பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வருகிறார். அப்ப இவரைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், எங்களுடைய குருநாதர் அவர்கள் கூறுகிறார், சுத்தவத் ஆரிய சிராவகர், சத்திய தர்மத்தை கேட்டவர். சத்திய தர்மம் பற்றி தெரிந்து கொண்டவருக்குத்தான் வழி திறக்கிறது, அதை தெரிந்து கொள்ளாதவருக்கு வழி கிடையாது. அவர் ஏதோ ஒரு துஷ்டியில இருப்பார், ஏதோ ஒரு நபரை சரணடைவார், ஏதோ ஒரு மனிதன் பின் போய்கொண்டே இருப்பார், ஏதோ ஒரு உலகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார். அவருக்கு ஏதாவது ஒன்று இருக்கும், மனோ உலகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கு ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்றால் அவர் இந்த நொடிக்குள் விழித்துக் கொள்ளுகிறார். ஒரு நொடிக்குள் விழித்துக் கொள்பவர் தான். ஒரு நொடிக்குள் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த நொடியில் ஏதாவது இருக்குதா? இல்ல. வாழை மரம் என்கிற போது அது ஒரு எண்ணம்,
வெளியில் இல்லை. அப்போ அதை நாங்க பார்ப்பதனால எங்களுக்கு தெரிஞ்சது, கண்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்க வாழை மரம் சொல்லி நினைக்கிறோம். அதுவே நாங்க மறுபுறம் பார்க்கும்போது தென்னை மரம் தெரியுதுன்னு சொன்னா, வாழை மரம் எங்க போனுச்சு? வாழை மரம் அந்த இடத்துல அழிஞ்சு போயிடுச்சு. தென்னை மரம் உருவானிச்சு, அது அழிஞ்சு போயிடுச்சு. இங்கிட்டு திரும்பும் போது மாமரம் தெரியுது. அப்போ எல்லாமே அந்த இடத்துல உருவாகி அழிந்து போகுது. இங்கே இருக்கும் ஒன்று கிடையாது. நாங்கள் நினைப்பது எல்லாமே எண்ணங்கள். அப்ப எண்ணங்கள் வந்து அடிக்கடி வருது போகுது, உருவாகுது, அழிஞ்சு போகுது. அப்போ உருவாகி அழிஞ்சு போகும் எண்ணம் எங்கேயாவது இருக்குதா? இல்ல. அது வேகமாக சுழன்று கொண்டே இருக்கு. மனம் என்ற இந்த சென்சர் வேகமாக சுழல்வதன் காரணமா நாங்கள் வெளியில் தெரிவது, பார்ப்பது, உணர்வது எல்லாமே வெளியில் இருக்கு இருக்கு அப்படி மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கோம். உண்மையாகவே அது எங்கேயுமே இருப்பது கிடையாது. எல்லாம் இந்த வேகத்தின் காரணமாக உருவானது. உருவானது வெளியில் இல்லைன்னா மனசிலும் இல்லை. மனம் என்பதும் நாங்கள் எங்கே எப்படி எப்படியெல்லாம் திரும்பி திரும்பி பார்த்தாலும், எந்த சத்தத்தை கேட்டாலும், எதை உணர்ந்தாலும், எந்த எண்ணமாக இருந்தாலும் அது இந்த வேகத்தின் காரணமாக ஓடிக்கொண்டே இருக்கு. ப்ரொஜெக்டர்ல நாங்க திரைப்படத்துல படம் பார்ப்பது போல இந்த கதை ஓடிக்கொண்டே இருக்கு. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இந்த படத்துல ஒரு கதை இருக்கு. அப்போது தயாரிக்கப்பட்ட கதை. இப்போ தயாரிக்கப்பட்ட கதையை நாங்க உட்கார்ந்து ரசிச்சு பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கைத்தொட்டி சிரிக்கிறோம். அப்ப அதுல அந்த உலகத்துல நாங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம். திரைப்படம் என்ற உலகத்தில் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். அது உண்மையாக அதுல மகிழ்ச்சி அடைகிறோம், துன்பம் படுறோம். ஆனால் அது தயாரிக்கப்பட்டது என்பது எங்களுக்கு நல்லா தெரியும். திரைப்படம் என்பது தயாரிக்கப்பட்டது. அதுக்குள்ள உண்மையாகவே எதுவும் இல்லை. திரைய கிழிச்சு கொண்டு நாங்க யாருமே உள்ளுக்குள்ள நுழைஞ்சு பாக்குறது கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள அப்படி ஒண்ணு இல்லை அப்படின்றது எங்களுக்கு நன்றாக தெரியும். அப்ப இதே போலத்தான் இந்த திரைப்படம் போலத்தான் எங்களுடைய வாழ்க்கை கதையும் ஓடிக்கொண்டிருக்கு. கண்களுக்கு தெரியுது, காதுக்கு கேட்குது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற சென்சர்கள் இயங்குது. அப்போ இதன் வழியாக வந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. மனதால் உருவான இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ மனசுக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு. இது நிக்காம ஓடுது. இந்த ப்ரொஜெக்டர் போல ஓடிக்கொண்டே இருக்கு. ஓடிக்கொண்டு இருக்கும் அந்த எண்ணத்தில் தான் அப்போ நாங்கள் வாழ்றோமே தவிர இது நிஜம் கிடையாது. அந்த திரைப்படம் போல நாங்கள் நிஜ வாழ்க்கையிலும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். மோசமாகி போய் கொண்டிருக்கோம். மோசமான நிலையில் நாங்கள் மோசமடையப்பட்ட மனிதர்களாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம். எங்களை ஏமாற்றியது யாருமல்ல, எங்களை ஏமாற்றுபவரும் யாருமல்ல, எங்கள் மனம்தான் எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கு. அப்போ ஏமாற்றும் இந்த மனதுக்கு நாங்கள் அடிமையாகி, அந்த மனதுக்கு அடிமையாகி மனதின் பின் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் மனம் சொல்வதையே செய்கிறோம். அப்போ இதுதான் முட்டாள்தனம், மூடத்தனம். அப்போ நாங்க என்னைக்குதான் இந்த மூடத்தனத்திலிருந்து மீள் வர்றது? முட்டாள்தனத்திலிருந்து நாங்கள் எப்போ வெளியில வர்றது? அப்போ இந்த சத்தியத்தை என்னைக்கு நாங்க புரிஞ்சு கொள்றோமோ, சத்தியத்தை எப்போ நாங்கள் உணர்றோமோ அன்னைக்குதான் எங்களுக்கு இந்த இதுல இருந்து மீள முடிகிறது. இதுல இருந்து அப்போதான் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அது வரைக்கும் இந்த உலகத்துல யாருக்குமே விடுதலை என்பது கிடையாது. அவர் ஏதோ ஒரு நபரை, ஏதோ ஒரு உயிரை, ஏதோ ஒரு குருவை சரணடைந்து அந்த சரணத்தின் பிடியில் அவர் இருப்பார். அதுவும் ஒரு துஷ்டி தான். அந்த ஆத்ம துஷ்டி தான் அந்த பிடியில் இருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? நீங்க இதன் உண்மை என்ன என்பதை புரிஞ்சு கொள்ளத்தான் இந்த சூம் கலந்துரையாடல், புத்தோத்பாத தமிழ் சூம் கலந்துரையாடல் ஆரம்பமாகி இருக்குது. இப்போ உங்களுடைய பிரச்சனைகளை, கேள்விகளை பற்றி நீங்கள் பேசலாம், கதைக்கலாம். இது உங்களுடைய காலம். திருவன் சரணம். பெருவன் சரணம் ஆரியன் அவர்களே. மனோபாவத்தில் நாங்கள் ரூபம், சத்தம் வேகமா ஓடிக்கொண்டு போவது பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு ரூபம், ஒரு சத்தம் ஒன்னா ஒட்டுப்படுது.
அப்பதான் எங்களுக்கு இந்த விஞ்ஞான மாயை வந்து இது ரெண்டு இந்த ஒட்டுப்பாட ரூபமும் சத்தமும் கட்டி வேறையா எடுத்து காமிக்கிறது. அப்பதான் நாங்க அதுக்கு பிடிப்பு செஞ்சு அதோட மனதில ஓடுறது. அப்படித்தானே ஐயா? ஆமாம்மா, அதுதான் இந்த மாயை, கற்பனை. அதாவது உலகத்துல எல்லாருமே வாழ்றது வந்து சென்சர்களால் உருவானது தானே. கண், காது, மூக்கு, நாக்கு என்ற இந்த உற்பத்தி நிலையங்களால உருவானதை தான் நாங்க பார்க்கிறோம், கேட்கிறோம், உணர்றோம் அப்படின்றத யாருக்குமே இன்னைக்கு தெரியாது. அது ஆமா. அது அதுதான் இங்க ஆச்சரியம், அற்புதம். அது தெரியாம தான் இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானதை வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ அதுவே அவர்களுடைய குழியா இருக்கு. அவர்களுக்கு வெட்டி கொண்டு குழி அவர்களே வெட்டி கொண்ட குழி அதுதான்.